பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் சோத்திரங்களும் மேலெடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. இந்த மாசத்திலிருந்து மட்டுமல்ல, இந்த 8 மாதங்களும் ஒவ்வொரு காரியம் நடந்து கொண்டே இருக்குதுங்க. உலகம் முழுவதும் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் பார்க்கும்போது ஒருவேளை அது ஒரு செய்திகளாக பார்த்து மறந்து போனாலும், இந்த கேரளாவில் நடந்த ஒரு விஷயத்தை நினைக்கும் போது இன்றைக்கும் மனதில் ஒரு பாரம் இருக்கும். இந்த கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு குறிய தேவன் ஒரு காரியத்தை வைத்திருப்பார். அது ரொம்ப ஈஸி மெத்தடு. ஏன் கேரளா தமிழ்நாடு கூட அப்படி பேசி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், வேதத்தில் உள்ள ஒரு சின்ன விஷயம். 12 சீசரில் ஒரு சீசர் நம்பவும் மாட்டார். அந்த சீசர் அதில் ஒருவர் மட்டுமே கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தார். சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டார். அநேகர் மனமாற்றம் அடைந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏராளமான சபைகள் உண்டாக்குற காரணமும் அவர் தான். அவர் யார் என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டில் படித்தோம்னா 4 கட்டாயத்தில் அவர் பேர் இருக்கும். அப்போ அந்த மனிதனுடைய 12 சீசரில் ஒரு சீசர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்த விஷயம், அவருடைய இறந்து போனதும் தமிழ்நாட்டில் தான். அவர் புதைக்கப்பட்டதும் சின்ன மலையில் இன்றைக்கி அநேகர் போய் அங்கே துதிப்பார்கள், பாடுவார்கள் அந்த இடத்துல. அது கடலுக்கும் அந்த மேல் மட்டத்தில் இருக்க மலைப்பகுதிக்கும் ஒரே கணக்குன்றாங்க. நாங்கள் அதை போகும்போது ஒரு டைம் நான் போகும்போது சென்னையில் தான் இருந்தேன். நான் அங்கே போகும்போது அதை கவனிப்பேன். அதை கொடுத்து அவரை கொடுத்து தோமாவை கொடுத்து ரொம்ப பேசுவாங்க. இப்போ தோமாவை கொடுத்து பேசும்போதெல்லாம் அந்த வரலாறு நினைப்பேன். நான் வேதத்தில் படிக்கிறேன் இல்லையா, அதை நினைக்கப்படும் போது நிறைய வித்தியாசம் இருக்கும். எப்படிலாம் ஊழியம் பண்ணியிருப்பார் அவர் இங்கேன்னு. அந்த காலம் போல இந்த கடைசி காலங்களில் நடக்கிற இந்த 8 மாதத்தில் பார்த்தீங்க, 2020 கவனிச்சுன்னு வாருங்க. 2020 வந்து கொரோனா என்ற ஒரு வியாதியை உண்டாக்கப்பட்ட பிறப்பாடு ஏற்பட்ட பிரச்சனையிலிருந்து நிறைய பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்கோம். பொல்லாத வியாதிகள். இது மத்திய 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் போட்டு, கடைசி காலத்தில் என்ன நடக்கும், தேசத்துக்கு விரோதமான தேசங்களும் பஞ்சங்களும் கொள்ள நோய்களும் வரும் என்று இவையெல்லாம் வந்து கொண்டே தான் இருக்குது. ஆனால் கடவுளிடத்தில் ஜெபம் கேட்டகரி அதிகமாக இருந்தது. ஜெபங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. இந்த கொரோனாவுக்கு பிற்பாடு என்ன ஆச்சுன்னா, இந்த ப்ரேயர் என்ற பெயரில் நிறைய மாற்றங்கள் மறைஞ்சு, நிறைய மாற்றங்கள். சொல்ல முடியாத ஒருவர் குற்றப்படுத்தி பேசுவதும், ஒருவர் அவரை கொடுத்து தப்பாக பேசுவதும், இவர் இவ்வளோ சம்பாதிச்ச, இப்படி தான் போதை தவிர ஆத்தும ஆதாயம் பண்ணக்கூடிய காரியங்களில் நிறைய பைபிளுக்கு ஆப்போசிட்டாக நிறைய பிரசங்கத்தை பார்க்க முடியுது. இது சரியானது தப்பான அந்தந்த காலத்துக்கு கர்த்தர் இறங்கி அதை அற்புதத்தை செய்வார்னு வச்சுங்க. ஏன்னா பாவம் நிறைஞ்ச பூமியாக மாறி போச்சு. இது ஆதியாகமம் புத்தகத்தில் படிக்கப்படும் போது 8ஆம் அதிகாரத்தில் ஆதி மனிதர்கள் காலத்தில் நடந்தது. எதுக்காக தேசத்தை 40 நாள் மழை பெஞ்சு அழிக்கும்படியாக தேவன் கட்டளையிட்டாரோ, அதே காரியங்கள் இந்த கடைசி காலத்தில் கொடுமையான பாவங்கள். 6ஆம் அதிகாரம் ஆதியாகமம் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தை படிச்சோம்னு சொன்னால், அந்த 6, 11, 12 படித்தோன்னா அந்த பாவத்தை கொடுத்து நிறைய விஷயத்தை தேவன் பேசுவார். இப்படி கடுமையான ஒரு காலத்தை கொடுத்து அழித்து மனுஷனை உருவாக்கி மனிதர்களும் மிருகங்க ஜீவனெல்லாம் மறுபடியும் ஒரு அவங்களுக்காக ஒரு ஆயத்தப்படுத்தி வச்சு அதை வளர்த்து மறுபடியும் தேசத்தை உண்டாக்கி கொடுத்த கர்த்தருக்கு விரோதமாக இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, அவரே வந்து மனுஷ ரூபம் எடுத்து 33 ஆண்டுகள் வாழ்ந்து விழித்திருந்து 3ஆம் நாள் விழித்திருந்து நமக்காக, உனக்காக, எனக்காக, தேசத்துக்காக கர்த்தர் தெளிவாக திட்டமாக நடத்தி கொண்டிருந்தாலும் பாவம் என்ற பரிகாரி மேலே போய் நிற்கிறாங்க ஜனங்க. இன்னைக்கு எத்தனையோ வாலிப பிள்ளைகளை சொல்ல முடியும், வாலிப சகோதரரை சொல்ல முடியும். பாவம் நிறைந்த தேசமாக மாறிட்டு போச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கடந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் நடந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ரொம்ப அந்த மலைப்பகுதியிலேருந்து அந்த மண் விழுந்து போகும்போது அது அழிஞ்சு போகிறத பார்த்து அதை பார்க்கும்போது ஒரு கஷ்டமாக இருக்கும். அதுக்கு முன்பாக பார்த்தா மழையால் பாதிக்கப்பட்டு ஒரு பக்கம் விழுந்தாங்க. இப்படி விழுந்து போவது ஒரு பகுதி இருந்தால், அந்த பாவத்தில் விழுந்து போகிற ஜனங்கள் பெருங்கூட்டமாக மாறிட்டாங்க. இப்போ கடவுள்கிட்ட நம்ம என்ன கேட்போம், இனி என்ன ஆண்டவரே இந்த பிள்ளைகளை எப்படி மாற்ற போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க? ஒவ்வொரு பெற்றவங்களும் தன் மகளை கொடுத்தோ மகனை கொடுத்தோ ரொம்ப எப்படி சொல்கிறது, அதை சொல்ல முடியாத ஒரு வைராக்கியத்தில் இருப்போம். சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க மேலே வச்சிருக்கிற அன்பு அதிகம். அந்த அன்பு நிமித்தமாக பிள்ளைகளை கொடுத்து சொல்ல முடியாத ஒரு தவிப்பு, மற்றவங்கிட்ட சொல்லவும் முடியல, இது திருத்தத்துக்கு வழியும் தெரியல. அப்போ ஒரு பிள்ளைங்க மேலே இருக்கிற பாசம் அப்படி
அந்த எண்ணங்கள் அப்படி. அப்போ அந்த ஏக்கங்கள் அப்படி. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஏன் இப்படி மாறினாங்கன்றது கண்டே பிடிக்க முடியல. இந்த தேசத்தில் பார்த்தோன்னா யாரையே குற்றப்படுத்துறாங்க இல்லையா? மற்றவங்களை நம்ம குற்றப்படுத்துவதை காட்டிலும், மற்றவங்களை குறை சொல்வதை காட்டிலும், மற்றவங்களை கொடுத்து கெட்டுப்போனோம் என்று சொல்வதை காட்டிலும் நாம் நம்மளை மாற்றிக்கொள்ள என்ன வழி? அதை தேடிக்கொண்டிருக்கிற வாலிபர்களோ, வாலிப சகோதரிகளோ, முதியவர்களோ தன்னை மாற்றிக்கொண்டால் சேமமாக இருக்க முடியும். அதுதான் உண்மை. இல்லைனா புலம்பல்ல ஒரு அதிகாரம் உண்டு, 3ஆம் அதிகாரத்தில் படிக்க போகிற 31 வசனம் 32 வசனத்தில் ஒரு டாக்குமெண்ட் சும்மா அழகாக சொல்லப்பட்டிருப்பார். அப்போது ஆண்டவர் என்னென்றைக்கும் கைவிட மாட்டார். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வார்த்தையே, இன்ட்ரெஸ்டிங் இல்லையா? ஆண்டவர் என்னென்றைக்கும் கைவிட மாட்டார். இதுதான் பிடிக்கும். அடுத்த வசனத்தில் சொல்லுவார், ரொம்ப தெளிவாக இருக்கும், படிக்கிற பாருங்க. அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்தமான கிருபையின்படி இறங்குவார். அவர் நம்மளை சஞ்சலம் படுத்திடுவார், ஆனால் நம்ம அழுத கண்ணீரை கண்டு நம்ம அந்த கிருபையாக இறங்குவார். இதை நம்ம அழகாக படிக்கிறோம். அப்போது 39ஆம் வசனம் படிக்கும்போது ஒரு மனுஷன் ரொம்ப அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான்னா எதை கொடுத்து குற்றப்படுத்தி புலம்பிக் கொண்டே இருப்பான். அப்போது அந்த புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றணும் என்று சொன்னால் அவன் எதை கொடுத்து புலம்பிக் கொண்டிருக்கிறான்னு சொன்னால் அவனுடைய பாவம் தான் அவனை புலம்ப வைக்கும். அவனுடைய மீறல் தான் அந்த மகளை இப்படி வாழ வைக்கும். இன்றைக்கி நிறைய பிரச்சனைகளை பாருங்களேன். பிள்ளைங்க சொல்லுவாங்க, இத்தனை பிரச்சனை மாட்டிக்கொண்டு அவதிப்பட்டு அழுது கொண்டிருப்பாங்க. பெற்றவங்களை சொல்ல முடியாது. அவங்க எப்படி சொல்லுவாங்க, அவங்களால பழகினா இவங்களால பழக நிமித்தமாகத்தான் இவளோட பேச நிமித்தம் நடந்தது தான். ஆனால் அந்த மகள் தன் வாயால் அறிக்கை செய்து விட்டால் அதிசயத்தை காண முடியும். நீ தேசத்தை கொஞ்சம் நினைங்க. பணத்துக்காக பல வழியில் தவறு நடந்து கொண்டிருக்குது இல்லையா? மாமிஷத்தினால பல வழியில் தவறு நடந்து கொண்டிருக்குது. பெற்றவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் நம்ம எப்படி இருக்கிறோம், நம்மளை நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம்னா சரியாக இருக்கும். அதுதான் அழகாக இருக்கும். அந்த புலம்பல் 3ஆம் அதிகாரம் 39 வசனத்தில் 40 வசனம் படிக்கும் போது உன்னை நீ ஆராய்ந்து பார்த்துக்கொள்ளுன்றார் ஆண்டவர். அப்போ எதுக்காக புலம்பிக் கொண்டிருக்கிற? உன் பாவத்தை நீ என்ன பண்ற? புலம்பிக் கொண்டிருக்கிற, வைராக்கியமாக அதை நினைச்சு கொண்டு பேசி கொண்டிருக்கிற. என்ன நிமித்தமாக கிடையாது, அது உன்ன நிமித்தமாகத்தான்றாரு. இப்போ கடவுளுடைய இடத்துல பார்க்கணும் இல்லையா? சில காரியம் நம்மளை விட்டு விலகவே இருக்காது. அப்போ 2 கொரிந்தியர் புத்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் வாசிக்கும் போது சவுலா இருந்த ஒரு மனுஷனை பவுலாக மாற்றுறார் ஆண்டவர். இந்த பவுலாக மாற்றப்படுகிற காலத்தை பார்க்கப்படும் போது அவனுக்கு சரீரத்தில் ஒரு பிரச்சனை வருதுங்க. ரொம்ப பிடிச்ச வசனம், எனக்கு ரொம்ப பிடிக்காது. அந்த 2 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் போது கடவுளிடத்தில் வேண்டிக் கொள்கிறான். அவன் சரீரத்தில் ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டது என்று சொல்றான். அந்த சரீரத்தை முள்ளு கொடுத்து சாத்தானாக இருக்குது. அது அப்போ என்ன பண்ணுறான், ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். 3 முறை கத்திரிடத்தில் போய் முறையிடப்படும் போது அப்போ கடவுள் என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? இந்த சவுல் பவுலாக்கின பேர் அவர் குணப்படுத்தினாரா இல்லையான்னு கேட்டால் நிறைய பேர் இன்னைக்கு தெரியாதுங்க. பைபிளில் ஒருத்தரை குணப்படுத்தாமல் நடத்தி கொண்டே இருந்த கர்த்தர் யாருன்னா பவுல் தான். சவுலாக இருந்து கடினமான பாவம் செய்த ஒரு மனிதன், அநேக பெண்களை வைராக்கியமாக சித்திரவதை பண்ணவன், அநேக கிறிஸ்துவ மக்களை விராதபடி வீட்டுக்குள்ள புகுந்து அநேகரை முறையடித்தவன், எந்த வளர்ச்சி இல்லாதபடி அநேகருக்கு விரோதமாக துன்பப்படுத்தி கொண்டிருந்தவனை தேவன் கண்டுபிடிக்க அழகா இருக்கும் அந்த வசனத்தை. அப்போ எப்படி கண்டுபிடிச்சார் என்று சொல்லி பார்க்கப்படும் போது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை படிக்கப்படும் போது அதில் டிராபிக் தெரியும். வானத்திலேருந்து ஒரு அக்கினி இறங்கப்படும் போது அதில் வந்து விடிவிக்கப்படும் போது கண்களை பிரச்சனையாவது, கண்களை குணப்படுத்த ஒரு ஊழியக்காரன் போது அந்த ஊழியக்காரர் கேட்பாரு, இவனையான்னு கேட்பாரு. அப்படி தானே ஒரு சிலர் நம்மளை கேட்பாங்க, இவன்லாம் எப்படி ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டான்? இவன் பயங்கர கடினமான மனுஷனாச்சே, இவன் பெரிய குடிகாரனாச்சே, இவன் அக்கிரமத்தில் நினைத்தாக இருந்தவனாச்சே, இவன் எப்படி மாறப்பட்டான்? அப்படி என்ற எண்ணங்கள் இன்னைக்கும் பல மனிதர்களை பார்த்து பல மனிதர்கள் பேசுவார்கள். எத்தனை ஊழியக்காரர்கள் அப்படி ஒரு சூழ்நிலை, சில ஊழியக்காரர் மாற்றம் அடைந்துக்கிற நிமித்தமாக வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் நினைத்தாலும் கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதோடு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஊழியை நான் என்ன செய்ய முடியல ஆண்டவரை, நான் ஒரு வேலை செய்கிறேன், எனக்கு ஒரு வேலை கொடுன்னு கேட்டு அழகாக நீ ஊழியத்தை விட்டு போய் வேலையை கூட செய்யலாம். ஒரு சிலர் செய்கிற தவறுகள், சில பாவத்துக்கு உள்பட்டு போகிற நிமித்தமாக சில தீர்க்கதரிசி என்ற பேரில் செய்கிற தவறுகள் தான் இன்னைக்கு பல இடத்துல தேவநாமம் தூசிக்கப்பட்டிருக்கு. 1 சாமுவேல் புத்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பார்க்கும்போது ஒரு கழுதை தேடி வந்த சவுல், தேடி வந்தனுக்கு தேவன் அவனை வந்து ராஜாவா ஆக்கக்கூடிய திட்டங்கள் வரும்போது முதல்ல அவன் இதயத்தை பார்க்கும்போது தீர்க்கதரிசியாவா மாறியதான். சவுல் என்ற மனிதன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த சவுல் வர, இந்த சவுல் வர, இந்த சவுலை பவுலா ஆக்குறாரு, அந்த சவுலை வந்து ராஜாவா ஆக்குறாரு. அப்போ எப்படி மாறிச்சு இதயம்? ஆண்டவர்கிட்ட வந்தால் இதயம் மாறணும். இதயம் மாறல, ஆனால் இதயம் மாறுதே இல்லையா? நம்ம சிந்தனைகள் மாறாதுக்குது, செயல்கள் மாறாதுக்குது, உலகத்தினுடைய சிற்பண்பு முழுமையாக
போத்துக்கொண்டு என்ன பண்ணுற வெளிவேசமாக தெரிந்து கொண்டு நிமித்தமாக தான் இன்னைக்கு நிறைய பிரச்சனை தேசத்தில் கடுமையாகுதுங்க. இன்னைக்கு வந்து ஒரு அம்மா இறந்து போனாங்கன்னு சொல்லும் போது எவ்வளோ கஷ்டமா இருக்கு யோசிச்சு பாருங்க. என்னுடைய பருவ காலத்தில் பார்க்கும்போது கூட இப்படி கடுமையான கிடையாதுங்க. ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிற காலத்தில் வந்து கடுமை கிடையாது. வறுமை வந்த காரணம் கடுமையாக சந்திக்கக்கூடிய நீ எங்கே பார்த்தாலும் நான் பார்த்தீங்கன்னா, நான் இங்கேருந்து பக்கத்தில் ஒரு பகுதி கடந்து போக, திருப்பதி பகுதி கடந்து போக வாகனத்தில் ஓட்டி கொண்டே இருக்கிறேன். ஒரு திண்ணனூரில் இருக்கிறாரு, அவரை கொடுத்து நினைச்சு கொண்டே ஒரு நினைப்பு வந்து கொண்டே இருக்குது. அப்போ நினைத்து கொண்டே அவரை நினைக்கிறேன். அவரை பார்த்து யோசிச்சு பார்த்து வண்டி ஒரு இடத்துல நிறுத்தி ஃபோனில் பேசியாச்சு. என்னப்பா காலையில் இல்லைப்பா எங்கே இருக்கிற வீட்டில் தான், எங்கேயும் போகலப்பா வீட்டில் இருந்து. ஓகேப்பா நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனு கட் பண்ணிட்டு அவ்வளோதான். இன்னைக்கு ஒரு செய்தி அவர் மூலியமாக அவருடைய மனைவி பேசுகிறாங்க என்கிட்ட. ஒரு குடும்பத்தில் ஏதோ ஒரு சின்ன குழப்பங்கள், இந்த உலகம் எப்படி ஏமாத்துதுன்றது இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை கொண்டு வர நிதானங்கள் இல்லாத பேசுவது பார்க்கலாம் இல்லையா. அப்போ அந்த பேச்சுகளை சொல்லப்படுமோ நேற்று 19ஆம் தேதி நடந்து இன்னைக்கு 20ஆம் தேதி செய்தி எடுத்துக்கொண்டிருக்கேன். 21ஆம் தேதி உங்களுக்கு அனுப்ப போறேன்னு வச்சுங்க. அப்போ கடவுளுடைய காரியம் எப்படிப்பட்டிருக்குன்னா திட்டங்களும் செயல்களும் சரியா இருக்கும். அப்போ இங்க பவுலை பார்க்கப்படும் போது இந்த சவுலுக்கு அந்த சவுலுக்கு நிறைய வித்தியாசம் சொல்லும் போது இந்த சவுலை கொடுத்து 2 குழந்தையர் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தை 9ஆம் வசனம் வாசிக்க சொல்றாரு, என் கிருபை உமக்கு போதும், உன் பலவீனத்தை நான் பலமா இருப்பேன். சுகப்படுத்தலைங்க, பவுலை சுகப்படுத்துற ஆண்டவர். சாத்தானுடைய சதி மோசம் அவனை குத்தப்பட்ட இருக்கிறாங்க, அவனை அறிக்கை செய்தாலும் அவனை சுகப்படுத்தல. என்ன சொல்றாருன்னா, என் கிருபை உமக்கு போதும், உன் பலவீனத்தை நான் பலமா இருப்பேன். கர்த்தர் அப்படிப்பட்ட பலம் தான் எனக்கு கொடுத்திருக்கிறார். அவர் கிருபை இருந்த போது அந்த உலகத்துல இல்லையா. பார்க்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளை, கர்த்தருடைய கிருபை நிச்சயமாக உங்களுக்கு வேண்டும் என்றால் வேண்டிக் கொண்டு. அப்போ அந்த கொரிந்தியர் புத்தகத்தில் 2 கொரிந்தியர் புத்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம், அப்போ 3 முறை தேவனுக்கு வேண்டிக் கொள்ளப்படும் போது தான் சாத்தானுடைய சதுமோசம் அவனை காயப்படுத்தி கொண்டிருக்கான். அவனை காயப்படுத்தி புண்ணாக்கும் போது தேவனிடத்தில் 3 முறை வேண்டிக் கொள்ளும் போது தான் என் கிருபை உமக்கு போதும், பலமா இருப்பனும் போது தான் சொல்றாரு. அவர் பலம் இருப்பது எனக்கு போதும். இந்த பலவீனத்தை பற்றி அவன் கவலைப்படல. அவருடைய கிருபை எனக்கு கிடைச்சி, அவருடைய இறக்கம் எனக்கு கிடைச்சி, அவர் மீட்பு எனக்கு கிடைச்சின்னு சொல்லி அவன் நம்பிக்கையோடு உட்கார்றான். நம்பிக்கையுள்ள சரி அரணுக்கு திரும்புறான். இரட்டிப்பான நன்மையால கர்த்தர் உயர்த்துறார். உங்களையும் உயர்த்தணுமா? கர்த்தரிடத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுங்க. உங்க வீட்டில் நடக்கிற எந்த பிரச்சனைக்கு பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கூட இருந்து யுத்தம் பண்ணுவார். உன்னை காண வர முகம் மாறும், உன்னை பேச வர மனிதன் இதயம் மாறும். உன்னை நினைச்சு கொண்டிருப்பான். அந்த இரவு விடியப்படும் போது இதுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லைன்ட்டு கடந்து போய்கொண்டே இருப்பான். கர்த்தர் வார்த்தைகள் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.